டிஜிட்டல் உலகில் ஒவ்வொரு ஊரில் ஒரு சட்டம் இருக்குது. இப்போ தான்சானியாவில் ஒரு சட்டம் இருக்குது. தான்சானியாவில் வந்து ஒருத்தன் உட்காந்துக்கிட்டு ஒரு கம்ப்யூட்டரில் தமிழ்நாட்டில் வியாபாரம் செய்ய முடியும், அல்லது தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு புதுக்கோட்டைக்காரனை வந்து ஏமாற்ற முடியும். புதுக்கோட்டைக்காரன் வந்து தான்சானியாக்காரன் மேலே எப்படி கம்ப்ளைண்ட் கொடுக்குறது? ஸ்மார்ட் போர்ட்ஸு, ஸ்க்ரோலிங் போர்ட்ஸு அல்லது லேப்டாப்பு, டேபு போன்றவைகளில் படிக்கிறதுக்காக கொடுக்கப்படுறது. அதை பயன்படுத்தி உலகத்தில் எந்த மூலைக்கு வேணால் அவங்க பயணம் பண்ணிடலாம். சைனாவை சேர்ந்தவன் ஒரு கேமிங் செயலியை வந்து கொண்டு வந்து விட்டுட்டு தமிழ்நாட்டை சேர்ந்த இந்தியாவை சேர்ந்த கம்ப்யூட்டர் இன்ஜினியர்களை அதில் வந்து நம்ம ஆட்களை நியமிக்கிறான். அவன் வந்து எல்லோரும் கூட கான்டாக்டில் இருக்கான். அவன் வழியாக நம்ம வந்து ஒரு செயலியை வந்து அறிமுகப்படுத்திட்டோம்னா நம்ம வந்து மக்களை ரீச் ஆகிடலாம் அப்படின்னு சொல்லி ரீச் பண்ணி 400 கோடி ரூபாயை சொல்லிட்டு அரசாங்கமே வந்து சில கேமை வந்து அனுமதிச்சிருக்க. அதுக்கு என்ன சார் பண்ணுறது அப்படின்னு நீங்கள் கேட்பீங்கன்னா, அரசாங்கமே சாராயம் விற்கிது, ஆனால் அரசாங்கமே என்ன செய்யுது, குடிக்க வேணாம்னு அதில் எழுதி வச்சுருக்கு. ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு தனி மனிதனுமே வந்து இந்த டிஜிட்டல் வேர்ல்டுக்குள்ளே நம்ம தேவையற்ற செயலிகளை பயன்படுத்தி வம்பில் போய் மாட்டிக்கக்கூடாது. வணக்கம் சார். வணக்கம் சுந்தர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கீங்களா சார்? நீங்கள் உங்களோட காவல்துறை சர்வீஸில் கண்ணுக்கு தெரிஞ்ச பல விரோதிகளை சந்திச்சிருப்பீங்க, எதிரிகளை சந்திச்சிருப்பீங்க. ஆனால் கண்ணுக்கு தெரியாத ஒரு எதிரி அப்படின்னா இந்த ஆன்லைன் எதிரிகள்னு சொல்லலாம். எங்கே இருந்து என்ன பண்ணுறாங்க, எப்போ என்ன செய்வாங்க, நம்ம அக்கௌண்ட்டை எப்படி ஹேக் பண்ணுவாங்க, நம்மளோட ஐடியெல்லாம் எப்போ ஹேக் பண்ணுவாங்கன்னு தெரியாது. ஒரு பதட்டத்திலே நம்மளை வச்சுருப்பாங்க. ஒரு பாதுகாப்பு இருக்கான்னா அது ஒரு கேள்விக்குறி தான். இந்த மாதிரி கண்ணுக்கு தெரியாத மோசடிகள் பண்ணுற ஆன்லைன் கும்பல் பற்றி நீங்கள் உங்கள் சர்வீஸில் பார்த்துருக்கீங்களா, இல்லை அதை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா சார்? அதாவது கடந்த எப்போ செல்ஃபோன் வந்து புழக்கத்துக்கு வந்துச்சோ அப்போ இருந்து தான் வந்து இந்த டிஜிட்டல் மோசடி அப்படிங்கிறதே வந்து உலகத்துக்கு அறிமுகமாகுது. தாராள பொருளாதாரமாக உலக பொருளாதாரம், உலக வர்த்தகம் அதிகமானதுக்கப்புறம் ஒரு ஆர்டர் பண்ணுனா உலகத்தில் வந்து எந்த மூலையில் இருந்தாலும் நம்ம வந்து எந்த பொருளை நினைக்கிறோமோ அதை டிஜிட்டலில் ஸ்க்ரோல் பண்ணி அதை வாங்கிக்க முடியும். அதே மாதிரி எந்த பொருளை நம்ம எந்த மாதிரியான கேமில் நம்மளை வந்து ஈடுபடுத்திக்க விரும்புகிறோமோ அதில் நம்ம வந்து ஈடுபடுத்திக்கலாம். இதில் வந்து எல்கை இல்லை. இப்போது பாரத பிரதமர் திரு மோடி அவர் என்ன சொல்கிறாருன்னா, டிஜிட்டல் உலகம்ங்கிறது வந்து புதிய உலகம், நமக்கு அப்பாற்பட்ட உலகம்னு சொல்கிறாரு. அதை நம்ம உலகமான இப்போ 210 நாடுகளோ 220 நாடுகளோ இருக்கிறது நம்ம உலகம். ஆனால் இப்போ அந்த 210 நாடு நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா, 210 நாடுமே வந்து ஒவ்வொருத்தருக்கும் நாட்டுக்கும் ஒரு எல்லை இருக்குது, ஒரு எல்லை கோடு இருக்குது, அது கலாச்சாரம் இருக்குது, நாட்டில் வந்து அதுக்கான டிரான்சாக்ஷனுக்கு ஒரு விதிமுறைகள் இருக்குது. ஆனால் டிஜிட்டல் உலகில் ஒவ்வொரு ஊரில் ஒரு சட்டம் இருக்குது. உலகத்தில் இப்போ தான்சானியாவில் ஒரு சட்டம் இருக்குது. தான்சானியாவில் வந்து ஒருத்தன் உட்காந்துக்கிட்டு ஒரு கம்ப்யூட்டரில் தமிழ்நாட்டில் வியாபாரம் செய்ய முடியும், அல்லது தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு புதுக்கோட்டைக்காரனை வந்து ஏமாற்ற முடியும். புதுக்கோட்டைக்காரன் வந்து தான்சானியாக்காரன் மேலே எப்படி கம்ப்ளைண்ட் கொடுக்குறது அப்படிங்கிற மாதிரியான மிகப்பெரிய உலகளாவிய சட்ட சிக்கலுக்குள்ளே வந்து போய் நுழைந்து மிகப்பெரிய போராட்டத்தை சந்திக்க வேண்டிய ஒரு குற்ற வகை தான் வந்து இந்த டிஜிட்டல் குற்ற வகை அப்படின்னு சொல்கிறதுங்க. இந்த டிஜிட்டல் குற்ற வகை இப்போ வந்து உலக பொருளாதாரத்தில் மிகப்பெரிய மோசடிகளையும் சீர்கேடுகளையும் அரங்கேற்றிட்டு வருது. இதை பற்றி வந்து ஒவ்வொருத்தரும் வந்து தெரிந்து கொள்வது மிகவும் அவசியமாக இருக்குது, மிகவும் அவசியம். ஏன்னா நம்ம வந்து இப்போ ஆன்லைனில் கிளாஸ் எடுக்கிறாங்க பார்த்தீங்களா, 8ஆம் கிளாஸ்லேருந்தே அல்லது 6வது வகுப்புலேருந்தே வந்து ஆன்லைன்லேயே டியூஷன் டீச்சரே கிளாஸ் எடுக்கிறாங்க. அப்படின்னா நம்பி உங்கள் பையன் கையில், உங்கள் பொண்ணு கையில் அல்லது உங்கள் உறவினர் கையில் நீங்கள் வந்து டிஜிட்டல் வசதி இருக்கிற ஒரு செல்லிடைபேசியவோ அல்லது இந்த அதற்கான ஸ்மார்ட் தகடுகள், இப்போ ஸ்மார்ட் போர்ட்ஸ் வந்திருக்கு, ஸ்மார்ட் போர்ட்ஸு, ஸ்க்ரோலிங் போர்ட்ஸு அல்லது லேப்டாப்பு, டேபு போன்றவைகளில் நம்ம கையில் கொடுத்து படிக்கிறதுக்காக கொடுக்கப்படுறது. அது வந்து என்ன ஆகுது அப்படின்னா, அதை பயன்படுத்தி உலகத்தில் எந்த மூலைக்கு வேணால் அவங்க பயணம் பண்ணிடலாம். அதை வந்து பக்கத்து ரூம்லேயே இருக்கிற பெற்றோர்கள் என்னங்க பக்கத்து சேரில் உட்காந்து பார்த்துட்டு இருக்கிற அவங்க அப்பாவுக்கே தெரியாமல் அவர் வந்து உலகளாவிய தொடர்பை ஏற்படுத்தி கொள்ள முடியும்.
ஸோ இது வந்து இதை பற்றி நன்மை தீமைகளை வந்து ஒவ்வொரு பெற்றோர்களும் ஒவ்வொரு இளைஞர்களும் தனித்தனியாக உணர்ந்து கொள்ள வேண்டியது ஒரு மிகப்பெரிய அவசியமான ஒரு கருத்தியெல்லாம் இப்போ வந்து இது பரவிட்டுருக்கு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ஊடகங்களில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளுமே வந்து டிஜிட்டல் ஆன்லைன் ரிசர்வ் பேங்க் கவர்னர் சொல்கிறாரு, ரிசர்வ் பேங்கு இது சைபர் கிரைமில் வந்து பேராசை கொண்டு பெரும் பணம் சம்பாதிக்க வேண்டும் என்று எண்ணுகிறவர்கள் இதில் நுழைஞ்சிடுறாங்க அப்படின்னு ரிசர்வ் பேங்க் கவர்னர் சொல்கிறாரு. சைபர் குற்றங்களை தடுக்க 5000 கமாண்டோக்களை ரெடி பண்ணியிருக்காங்க. கமாண்டோக்கள்லாம் யார்? அமித்ஷா அவர்கள் என்ன செஞ்சிருக்காரு, உள்துறை அமித்ஷா 5000 கமாண்டோக்கள் ரெடி பண்ணியிருக்காரு. கமாண்டோக்கள் அப்படின்னு நீங்கள் வந்து கமாண்டோன்னு என்ன பார்த்துருப்பீங்க, ஒரு மந்திரிகளுக்கு பாதுகாப்பு, அமைச்சர்களுக்கு பாதுகாப்பு, இப்படிங்கிற கமாண்டோக்கள் தான் நீங்கள் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் எம்இ படித்த பிஇ முடிச்சுட்டு எம்இ படித்து கம்ப்யூட்டரில் வந்து வித்தகர்களாக இருக்கிற 5000 கமாண்டோக்களை வந்து திரு அமித்ஷா அவர்கள் வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. செலக்ட் பண்ணி இதில் யார் பீட் அனுப்புகிறாரு ஏன்னா இந்திய ஊடகங்களில் டிஜிட்டலில் நம்ம ஆட்கள் வந்து என்னென்னத்தை பயன்படுத்துகிறாங்க, என்னென்ன செயலிகளை பயன்படுத்துகிறாங்க, அந்த செயலிகள் மூலமாக எதெல்லாம் குற்றம் நடக்குது, எதெல்லாம் டிரான்சாக்ஷன் நடக்குது அப்படிங்கிறத வந்து கண்காணிக்கிறதுக்காக எது வழியாக டிஜிட்டல் வேர்ல்டு வழியாக கண்காணிக்கிறதுக்கு 5000 கமாண்டோக்களை இப்போ வந்து அவர் நியமிச்சிருக்கிறாரு. அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்துட்ருக்காங்க. இன்னும் அது கூட பத்தாது, ஏன்னா 100 கோடி மக்கள் தொகை இருக்கிற யாரெல்லாம் எத்தனை செயலிகளை வந்து பயன்படுத்துகிறாங்க, அதில் வந்து எதெல்லாம் சட்டவிரோதமானது அப்படிங்கிறத கண்காணித்து மக்களை பாதுகாக்க வேண்டிய சூழ்நிலையில் மத்திய அரசும் மாநில அரசுகளும் இருந்து வருது. இப்போ பார்த்திங்கன்னா திரு சந்தீப் மிட்டல் ஏடிஜிபி சந்தீப் மிட்டல் வந்து மிகப்பெரிய பிரயோத்தனம் செஞ்சிட்ருக்காரு. இதுக்கு முன்னாடி வந்து இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கு வருவோம். முன்னாடியெல்லாம் பார்த்திங்கன்னா சைபர் கிரைமுக்கு ஒரு எஸ்பி இருப்பார். அதுக்கப்புறம் அந்த போஸ்ட் வந்து டிஐஜியாக மாறிச்சு, அப்புறம் வந்து ஐஜியாக மாறிச்சு, இப்போ வந்து ஏடிஜிபி லெவல், இப்போ ஒரு டிஜிபி லெவல் ஆஃபீஸரை போட்டு கண்காணிக்க வேண்டிய அளவுக்கு இந்த குற்றங்கள் பெருகி கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது. அதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கடந்த காலங்களில் 400 கோடி ரூபாய் சுருட்டிய சீன கேமிங் செயலி அப்படின்னா சைனாவை சேர்ந்தவன் ஒரு கேமிங் செயலியை வந்து கொண்டு வந்து விட்டுட்டு அதில் வந்து நம்ம ஆட்களை நியமிக்கிறான். தமிழ்நாட்டை சேர்ந்த இந்தியாவை சேர்ந்த கம்ப்யூட்டர் இன்ஜினியர்களை சீனாவில் உட்காந்துக்கிட்டு அவன் வந்து இங்கே வந்து அட்ராக்டிவ் பேமெண்ட் கொடுக்குறதா சொல்லி அவன் ப்ரௌஸ் பண்ணுறான். யாரெல்லாம் வந்து தமிழ்நாட்டில் இந்தியாவில் முக்கியமான இடங்களில் இப்போ ஸ்டுடியோ 21 வச்சு நடத்துகிறான் ஒருத்தன், நம்ம தமிழன் ஸ்டுடியோ 21 ஒருத்தன் வச்சு நடத்துகிறான். அவன் சர்ச் பண்ணி கண்டுபிடிச்சி ஸ்டுடியோ 21 அப்படின்னு சென்னையிலேருந்து ஒருத்தர் நடத்துகிறான். அவன் வந்து எல்லோரும் கான்டாக்டில் இருக்கான். அவன் வழியாக நம்ம வந்து ஒரு செயலியை வந்து அறிமுகப்படுத்திட்டோம்னா நம்ம வந்து மக்களை ரீச் ஆகிடலாம் அப்படின்னு சொல்லி ரீச் பண்ணி 400 கோடி ரூபாயை சொல்லிட்டுருக்கேன். 400 கோடி ரூபாய் நினச்சி பாருங்கள். யார்கிட்ட வந்து யார் பணத்தை எடுத்தான்னு யாருக்குமே தெரியாது, எந்த எவிடன்ஸுமே இருக்காது. டிஜிட்டல் டிரான்சாக்ஷன்லேயே வந்து 400 crore rupees வந்து டிரான்சாக்ட் ஆகி அந்த பணம்லாம் வந்து சைனாவுக்கு போய் சேர்ந்துச்சு. எப்படி போய் சேர்ந்துச்சு அப்படின்னா இந்த பணத்தை வந்து இந்த 21 ஸ்டுடியோன்னு ஒருத்தர் வச்சுருக்காரு பார்த்தீங்களா, ஸ்டுடியோ 21, இவர் வந்து என்ன செய்கிறாரு, இவருடைய நண்பர்களை வந்து 6 பிரான்ச் வச்சு அந்த பிரான்ச்சஸில் பணத்தை எல்லாம் கலெக்ட் பண்ணி அதை வந்து மெய்நிகர் பணம்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது தட் இஸ் டிஜிட்டல் மணி சொல்லுவாங்க. அந்த மணியாக கன்வெர்ட் பண்ணிவிட்டு அது கன்வெர்ட் பண்ணது யார் அக்கௌண்ட்டாக போயிருக்குன்னு பார்த்தா எல்லாமே சைனாவுக்கு பணமாக போயிடுச்சு. ஸோ 400 கோடி ரூபாய் இப்போ 25 கோடி ரூபாய் வந்து இங்கே ரெக்கவர் பண்ணியிருக்காங்க. 25 கோடி ரூபா கொடுத்து சைனாவிலேருந்து இங்கே கொண்டு வந்து நம்ம ஊரில் ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணியிருக்கான். யார் வழியாக ஓப்பன் பண்ணியிருக்கான்? அவன் நம்மக்கிட்ட இடம் வாங்கலை, உங்கள்கிட்ட ஆஃபீஸ் போடல, ஒன்றுமே போடல. நம்ம ஊரில் வந்து யாரெல்லாம் வந்து டிஜிட்டல் ஸ்டுடியோ வச்சுருக்காங்கிறத வந்து சர்வே எடுத்து அவனை வந்து நீ ஆஃபீஸில் வந்து இந்த அடிஷனலாக இந்த கம்ப்யூட்டரை வச்சுக்க, இந்த செயலிகளை கையில் வச்சுக்க அப்படின்னு அங்கேருந்தே வந்து த்ரூ டிஜிட்டலாகவே வந்து டிரான்சாக்ஷன் பண்ணிட்டான். 25 லட்ச ரூபாய் அவன் வந்து முதல்ல தூண்டில் போடுறான். 25 லட்ச ரூபாய் அவன் இன்வெஸ்ட் பண்ணுறான். 25 லட்ச ரூபா நம்ம கொடுக்குறாங்களேன்னொடனே இவன் என்ன செய்கிறான்,
தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா இளைஞர்களையும் அந்த கேமிங்கில் சேர்த்து விட்டுறான். சேர்த்து விட்டுட்டு உங்களுக்கெல்லாம் வந்து ஆரம்ப கட்டத்தில் கொஞ்சம் இப்படி பண்ணினீங்கன்னா உங்களுக்கு பணம் வரும், அப்படியே ஒரு முறை 2 முறை வந்து அவங்களுக்கு பணம் கொடுக்குற மாதிரி கொடுத்து மணி 400 ருபீஸ் வந்து போனோடனே அது அப்படியே வந்து திருப்பி அந்த பணத்தை வந்து செலுத்தப்படவில்லை. இவ்வளோ பெரிய மோசடியை அரங்கேற்றி வருகிற உலகம்தான் இப்போ வந்து இந்த கண்ணுக்கு தெரியாத திருடர்கள். இப்போ இதை வந்து எப்படி இப்போ கண்டுபிடிக்க முடியும்னா, நம்ம கண்ணால் பார்த்து கண்டுபிடிக்க முடியாது, காதால் கேட்டும் கண்டுபிடிக்க முடியாது, தீர விசாரித்தா மட்டும் தான் கண்டுபிடிக்க முடியும். அப்படி ஒரு நிலைப்பாட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு விஷயந்தான். ஆக தமிழ்நாட்டில் இருக்கிற இந்த ஊடகத்தை கண்காணிக்கிற அத்தனை இளைஞர்களும், ஆண்களும், பெண்களும், பெற்றோர்களும் கண்டிப்பாக வந்து இந்த டிஜிட்டல் அரெஸ்ட்டு, டிஜிட்டல் டிரான்சாக்ஷன், டிஜிட்டலில் நடக்கிற செயலிகள் மூலமாக வந்து கேமிங் பண்ணுறது, இதுக்கெல்லாம் தயவு செஞ்சு யாருமே போகாதீங்க. அரசாங்கமே வந்து சில கேமை வந்து அனுமதிச்சிருக்க, அதுக்கு என்ன சார் பண்ணுறது அப்படின்னு நீங்கள் கேட்பீங்கன்னானால், அரசாங்கமே சாராயம் விற்கிது, ஆனால் அரசாங்கமே என்ன செய்யுது, குடிக்க வேணான்னு அதில் எழுதி வச்சுருக்கு. இப்போ தமிழக முதல்வர் பார்த்திங்கன்னா ஒரு 3-4 நாளைக்கு முன்னாடி தயவு செஞ்சு போதைக்கு அடிமையாகாதீர்கள் அப்படின்னு உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன். எனக்கு மனசெல்லாம் ரொம்ப பாரமாக இருக்குது. ஒரு தகப்பனாக வந்து எனக்கு நீங்களாம் வந்து இந்த மாதிரி வந்து குடிபோதைக்கு அல்லது போதைப் பொருட்களுக்கு நீங்கள் அடிமையாகிறது என்னால் தாங்கிக்கவே முடியல, ஒரு தகப்பனா அப்படின்னு அது வந்து பாராட்டக்கூடியதாக இருக்குது. ஆனால் ஒரு பக்கம் வந்து சாராயம் வந்து அரசாங்கம் வந்து டாஸ்மாக் மூலமா விற்பனையும் செய்யுது. அதே மாதிரி தான் பல செயலிகளை வந்து மத்திய அரசும் மாநில அரசுகளும் வந்து அவங்க கொடுத்த ஃபார்முலா வந்து நியாயமாக இருக்கிற மாதிரி ஃபார்முலாவை போட்டு அப்ரூவல் வாங்கிடுறான். ஆனால் அந்த ஃபார்முலாக்குள்ளே என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கான இன்வென்ஷனே வந்து இன்னும் நம்மக்கிட்ட முடியல. அவ்வளோ பெரிய என்ஜினியர்கள், சூப்பர் கம்ப்யூட்டரே இன்றைக்கி தான் இந்தியாவுக்குள்ளே வருது. சூப்பர் கம்ப்யூட்டர் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மாஸ்டர் கம்ப்யூட்டர் வந்து சிங்கப்பூரில் வச்சுட்டு தான் நம்ம எல்லா தரவுகளும் இவ்வளோ நாள் சிங்கப்பூர் தான் ஸ்டோர் ஆகிட்டு இருந்துச்சு. இவ்வளோ நாட்களுக்கு அப்புறம் இன்றைக்கி தான் வந்து இந்தியாவுக்குள்ளே நம்ம சூப்பர் கம்ப்யூட்டர் கொண்டு வந்திருக்கோம். சரி, சூப்பர் கம்ப்யூட்டர் கொண்டு வந்திருந்தால் கூட உலகளாவிய தகவல்கள்லேருந்து நம்மளை காப்பாற்றிக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் அதற்கான செக் பாயிண்ட்ஸ் வந்து இன்னும் வராத இருக்கிற சூழ்நிலையில், ஆற்றுல வந்து ஊருக்குள்ளே வெள்ளம் வந்தால் எப்படி அவங்கவுங்க தனி நபர் வந்து அந்த வெள்ளத்துக்குள்ளே விழாமல் காத்துக்கொள்ள வேண்டுமோ, அதுபோல் ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு தனி மனிதனுமே வந்து இந்த டிஜிட்டல் வேர்ல்டுக்குள்ளே நம்ம தேவையற்ற செயலிகளை பயன்படுத்தி வம்பில் போய் மாட்டிக்கக்கூடாது அப்படின்னு ஒவ்வொருத்தரும் முடிவெடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. இதை தான் வந்து திரு ஏடிஜிபி திரு சந்தீப் மிட்டல் அவர்கள் வந்து இது சம்மந்தமாக விழிப்புணர்வு தமிழ்நாடு முழுவதும் விழிப்புணர்வு ஏற்படுத்தணுங்கிறதுக்காக கமிட்டி போட்டு கம்ப்யூட்டர் இன்ஜினியர்களை வச்சு கோயம்புத்தூரில் தொடங்கியிருக்கிறார். தமிழ்நாடு முழுவதுமே வந்து இருக்கிற அத்தனை இளைஞர்களுக்கும் விழிப்புணர்வு ஏற்படுத்துங்க